வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் ஒரு சில மலையாள படங்களும் தமிழ் படங்களும் தருபதி அது மாதிரி ஒரு சில படங்களும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. மங்காத்தா ரீரிலீஸ் ஆயிருக்கு. இதுல இந்த வாரம் நான் பார்த்தது வந்துங்க மலையாளத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். மலையாளம்னாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அவங்களோட ஐடியாஸும் சரி, அவங்களோட அப்கமிங் ஸ்டோரிஸ், அப்கமிங் மூவிஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. என்னை வந்து ஆல்ரெடி நம்ம முன்னே கேட்ட மாதிரி இது என்ன தமிழ் டிலைட்டா இல்லை மலையாளம் டிலைட்டா, நிறையா மலையாளம் ரிவ்யூ தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மலையாள படங்கள் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். நான் அதை சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை, நல்ல படங்கள் நல்ல கதைக்களங்கள் எதுவும் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம், அதை பார்த்து அதுக்கு ஆதரிப்போம். அதில் படம் எப்படி இருந்தாலும் அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ இந்த மலையாள படம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், மீன்ஸ் அந்த மலையாளக்காரங்களுக்கு தெரியும். பட் தமிழ் மக்களுக்கோ இல்லை வந்து ஒரு சில நம்மளை சேனலாக ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கோ தெரியாமல் இருக்கலாம். ஸோ மேபி என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஓகே இப்படி ஒரு படம் இருக்குது, இந்த படம் போனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த வீடியோங்க, ஓகேங்களா. ஸோ நான் வந்து சத்தா பச்சா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், அதாவது டூ ஆர் டை அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மலையாள படங்க. இந்த வீக்கெண்டில் நான் பார்த்துங்க. இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா அத்வைத் நாயர். இவர் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய படங்கள்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம மோகன்லாலோட நெப்பியூ தான் வந்து அவர் வந்து அத்வைத் நாயர். சரி, இதெல்லாம் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு WWE ரெஸ்லிங். நீங்கள் வந்து ஒரு WWE அந்த ரெஸ்லரோட ஃபேனா, மீன்ஸ் அந்த ரெஸ்லிங் கான்செப்டோட ஃபேன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களம். இப்போ ஒரு கதைக்களத்தை யாரும் யோசிக்க முடியாது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா, படத்தோட ஸ்டார்டிங் வந்து எண்டே வரைக்கும் சும்மா கலக்கலன்னு போங்க. ஒவ்வொரு சீனும் மாஸ் தான். ஒரு சின்ன லேக்ஸ் இருக்கும், அது வந்து கதைக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக அந்த ஒரு சில சீன்லாம் வந்து கதையோட ஓட்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த ஒரு ரீசனாக மட்டும்தான் வந்து ஒரு சின்ன லேக்ஸ், அதாவது கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸு, லவ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த லேக்ஸ் இருக்கும். மற்றபடி படம் வந்து ஒரு ரொம்ப அருமையான படங்க. இந்த படத்தில் மெயின் ஹீரோ அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன் பே எழுதினவரும் இருக்கட்டும், இதில் வந்து படத்தோட டைரக்டராக இருக்கட்டும், இன்னொருத்தர் இருக்காருங்க, சங்கரேஷன் லாய். ரொம்ப நாள் கழிச்சு மலையாளத்தில் படம் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரோட சாங்ஸும் அண்ட் முஜீப் அவரோட பிஜிஎம்ங்க. நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் கவனிங்க. படம் எங்கெல்லாம் இல்லை, நீங்கள் அது ஒரு நார்மல் சீனாகவே இருக்கட்டும், அதோட பிஜிஎம் மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் படம் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சீனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சீனாக இருந்தாலும் சரி, அதோட எலிவேஷன் லெவல் வேற அளவு கொடுத்துருக்காரு முஜீப். இது கண்டிப்பாக சொல்கிறேங்க, அவுட் அண்ட் அவுட் தியேட்ரிக்கல் மெட்டீரியல் இந்த படம். ஒரு பியூர் தியேட்ரிக்கல் மூவி. இந்த மூவி நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு WWE கதைக்களத்தை வச்சு இப்படி ஒரு படம் கொடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோ அர்ஜுன் அசோகன் இருக்காரு, ரோஷன் மேத்யூ இருக்காரு, ஒருத்தர் டெல்லியிலேருந்து ஒருவர் லிட்டில்ங்கிற கேரக்டர் அவரும் இருக்கட்டும், படத்தில் நடித்த அந்த நைட்ரோ மேடமாக இருக்கட்டும், எல்லாருமேங்க அதர் அந்த ரெஸ்லர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட பங்கு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மாஸ் எலிவேஷன் இருக்குது. அதாவது இந்த கேரக்டர் இது ஒரு சின்ன கேரக்டர், இது ஒரு பெரிய கேரக்டர் அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் படத்தை கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்காங்க. எப்படி இவ்வளோ அற்புதமாக எழுத முடிஞ்சுன்னு எனக்கு தெரியலைங்க. நாம் வந்து நீங்கள் வந்து ஒரு லவ் காமெடி இந்த மாதிரி கண்டினியூ ஃபைட்டு இது மாதிரி கண்டினியூ படமாக பார்த்து வந்து ரொம்ப சோர்வாக இருக்கீங்கன்னா, இப்படி ஒரு புது முயற்சி, இப்படி ஒரு புது ஐடியாவான ஒரு மூவிக்கு போங்க. சத்தா பச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். படத்தோட முக்கியமான ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட ஓகே சொல்லிடுறேன், மம்முட்டியோட ஒரு கேமியோ இருக்குது. அது கதைக்கு ரொம்ப ஆப்டாகவே இருக்குது. வால்டர் அப்படிங்கிற ரோலில் வராரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறது, நீங்கள் அது படமாக பார்க்குறப்ப உங்களுக்கே அந்த இது நல்லா கனெக்ட் ஆகும். அந்த படத்தோட எண்டிங் இருக்கட்டும், எண்டிங்கும் ரொம்ப 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 டச்சிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. வேற என்னங்க, இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங் அனுபவம் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ஐயோ என்னடா இந்த வீக்கெண்ட் எப்படி போகுது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வைப் மெட்டீரியல் தான் இந்த படம் சத்தா பச்சா. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி படம் தமிழ்லேயும் வரணும். தமிழில் இதுக்கு ரீமேக் பண்ணாலும் ஓகே, இல்லை இதே படத்தை வந்து தமிழ் டப் பண்ணி எல்லா அக்ராஸ் ஒயிட் ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக இங்கேயும் கனெக்ட் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தமிழ் பேஜ் வந்து 35,000 ஃபாலோவர்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் கிராஸ் ஆகிருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் மிக முக்கிய நன்றிகள். 36,000 க்ளோஸ்டில் இருக்கும், ரீச் ஆகிடுவோம் அப்படி நம்பிக்கை இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கங்க.